எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் யம தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம். யம தீபம் எதற்காக நம்ம ஏற்றணும், இது எப்பொழுது ஏற்றணும், இது ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இது தொடர்பான சில புராண கதைகள், அதை பற்றிலாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யம தீபத்தை பற்றின பதிவு நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே யம தீபத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தீபாவளிக்கு முதல் நாள் இரவு ஏற்றக்கூடிய தீபம் தான் யம தீபம். பெரிய அகல் விளக்கில் முழுவதுமாக எண்ணெய் ஊற்றி திரியிட்டு இந்த தீபத்தை ஏற்றணும். நம்ம வீட்டுடைய மொட்டை மாடி அல்லது மேற்கூரையில் மிகவும் உயரமாக எவ்வளவு உயரம் வைக்க முடியுமோ அவ்வளோ உயரத்தில் இந்த யம தீபத்தை தெற்கு திசை நோக்கி வைக்கணும். இதனால் நமக்கு யம பயம் அல்லது மரண பயம் நீங்கும். தீபாவளிக்கு முந்தைய தினம் யம தீபம் ஏற்றுவது தான் மரபு. மரண பயம் நம்ம விட்டு அகல்றதுக்கும் துர்மரணம் இல்லாமல் அமைதியான மரணம் ஏற்படுறதுக்கும் யமதர்மராஜனை நம்ம தவறாமல் வழிபடணும். மகாலயபட்ச நாட்களில் குறிப்பாக மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாட்களில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் பூமிக்கு வருவதா சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம திதி கொடுக்குறோம். அப்படி வருபவர்கள் தீபாவளி நாட்களில் தான் பித்ருலோகத்துக்கு திரும்புகிறாங்க. ஸோ அவர்களை வழி அனுப்பும் பொருட்டு தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறோம். சாஸ்திரங்களில் தீபாவளிக்கு முதல் நாளான திரையோதசி திதி அன்னைக்கு மாலை நேரத்தில் யம தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வந்த அந்த முன்னோர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது தான் இந்த யம தீபம். யம தீபத்தை வீட்டினுடைய உயரமான இடத்துல ஏற்றுறது தான் வழக்கம். வசதி இல்லாதவர்கள் வழக்கமாக நம்ம சுவாமிக்கு விளக்கு ஏற்றும் போது தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபடலாம். ஸோ இதனால் முன்னோர்கள் மட்டுமல்லாமல் யமதர்மராஜனும் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விபத்துகள், திடீர் மரணம் இதெல்லாம் நேராது. நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யம தீபம் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு நமக்கு நல்ல நன்மைகளை செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி துர்மரணம் ஏற்பட்டவர்கள் மட்டும்தான் நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே யம தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யம தீப வழிபாடு எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ யம தீபம் 8 அகல் விளக்குகளை நம்ம ஆலயத்திலையும் இல்லத்திலையும் 8 திக்குகளில் தாமரைத்தண்டு திரிய வச்சு நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு திக்காக பார்த்து 8 திக்கில் நின்று அந்தந்த திக்குகளை தேவமூர்த்தி அந்த தேவதைகளை வணங்கி பிரார்த்தித்து நம்ம ஏற்றணும். இந்த மாதிரி 8 திக்குகள்லையும் நின்று பூஜித்து யமதீப தேவதா மூர்த்திகளை உலக ஜீவன்களுக்கு உள்ள யம பயம், மரண பயம், இந்த மிருத்தி தோஷம் அகல துணை புரிவீராக அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் நம்மளால் இந்த மாதிரிலாம் ஏற்ற முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு விளக்காவது நீங்கள் வீட்டில் தெற்கு திசை நோக்கி ஏற்றலாம், தப்பு கிடையாது. யம தீபம் ஏற்றினால் குடும்பம் விருத்தியாகும், தொழில் முன்னேறும், திருமண தடைகள் விலகும், சொத்துக்கள் சேரும், அனைத்து வித தடைகளும் நீங்கி எல்லா வாய்ப்புகளும் தானாக வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீபத்தை நம்ம இந்த தீபாவளி அந்த திரையோதசி திதியில் ஏற்றுறதுனால அந்த வருடம் முழுவதும் நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி நம்ம கூடவே இருந்து வழிகாட்டி நல்ல பலன்களை நமக்கு தருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சின்ன புராண கதை நம்ம பார்க்கலாம். சூரிய பகவான் த்விஷ்டா அப்படிங்கிறவருடைய மகள், அதாவது ஸ்வச்சலா தேவியை திருமணம் செய்கிறார். அவர்களுக்கு வைவஸ்த மனு யமன் அப்படின்னு 2 மகன்களும் யமுனா அப்படிங்கிற மகளும் பிறக்கிறாங்க. சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாத ஸ்வச்சலா தேவி தன்னுடைய நிழலை ஒரு பெண்ணாக மாற்றினாள். அந்த பெண்ணுக்கு என்ன பேருனா சாயாதேவின்னு பேர். ஸோ அந்த பிறகு அந்த சூரியனோட குடும்பம் நீ குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதை அடுத்து சாயாதேவிக்கு சூரியன் மூலம் தபதிங்கிற மகளும் ஸ்ருத ஸ்ரவசி ஸ்ருத சர்மா அப்படிங்கிற 2 மகன்களும் பிறக்கிறாங்க. இவர்களில் ஸ்ருத சர்மா உன்னத பலன்கள் பெற்று சனி பகவான் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுகிறார். சிவனை வழிபட்டு ஈஸ்வர பட்டமும் அவருக்கு கிடைக்கிறது. ஒரு ஆத்மாவை உருவாக்குறதுலேயும் ஆத்மகாரகனான சூரியனும் அந்த ஆத்மாவினுடைய ஆயுளை தீர்மானிப்பதில் சூரியனுடைய புத்திரர்கள் மற்றும் ஆயுள்காரகனான சனீஸ்வர பகவானும் அவருடைய அதிதேவதையுமான யமனும் தான் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஜோதிடத்தில் 8ஆம் வீட்டை ஆயுள் ஸ்தானம் அப்படின்னும் சனீஸ்வர பகவான ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் வீட்டில் சனீஸ்வரர் நிற்கிறார் அப்படின்னாலே அந்த ஜாதகர் நீண்ட ஆயுளை பெற்று விடுவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னொரு கதையும் இருக்குது, அதுவும் நம்ம இப்போ பார்க்கலாம். சூரியனுடைய பிள்ளை யமன், அவருடைய பெண் யமுனா. இவங்க 2 பேரும் ரொம்ப பாசத்தோடு இருப்பாங்களா, ரொம்ப பாசப்பிணைப்போடு இருப்பவர்கள். ஒரு சமயம் யமுனாவும் தன்னுடைய சகோதரன் யமனை தன்னோட வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு விருந்தெல்லாம்
கொடுக்குறாங்க. தன்னுடைய சகோதரியை வந்து காண வந்த யமன் வந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட துணிமணி, நகைகள், பட்சணங்கள் இதெல்லாம் வந்து சீர்வரிசையாக வந்து கொடுக்குறாரு. யமுனா வந்து தன்னுடைய அண்ணனுக்கு தன்னோட கையால் பலவிதமான பட்சணங்கள், விருந்து அதெல்லாம் வந்து சமைச்சு அவருக்கு வந்து சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ இதனால் மனம் மகிழ்ந்த யமன் வந்து தங்கையை வந்து தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு வாழ்த்தினாராம். ஸோ இதனால் தன்னுடைய சகோதரனால் தன் கணவனுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி யமுனா வந்து ரொம்ப ஆனந்தப்படுறா. இப்படி பாசமும் பழகும் உடன்பிறவுகளுக்கு யம பயம் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வரலாறில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான், இந்த மாதிரியான இதுக்கு அப்புறம்தான் சகோதரிகளுக்கு வந்து தீபாவளி பணம் கொடுக்கும் பழக்கம் வந்து உருவானது. யமத்வீதியா அப்படிங்கிற அந்த நன்னாளில் சகோதரனை சந்தோஷப்படுத்தும் சகோதரிகளுக்கு விதவை கோலம் உண்டாகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்குது. ஸோ யமதீபம் வந்து எங்கெல்லாம் நம்ம ஏற்றலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். மயிலாடுதுறைக்கு அருகில் ஸ்ரீவாஞ்சியத்தில் க்ஷேத்திர பாலகராக அமைந்திருக்கக்கூடிய யமதர்மராஜன் தனி சன்னதி இருக்காங்க யமனுக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம ஏற்றலாம். அப்புறம் தன்னுடைய பக்தனான மார்கண்டேயனுக்கு அருள யமனை அழித்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் சன்னதி அங்கே ஏற்றலாம். திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகில் திருப்பயஞ்சிலி அப்படிங்கிற இடத்துல நீழிவனநாதர் ஆலயத்தில் உலகில் அழிக்கும் தொழில் தடையின்றி நடைபெற சாம்பல்லேருந்து யமனை வந்து மீண்டும் குழந்தையாக உருவாக்கிய யமன் சன்னதியில் நம்ம ஏற்றலாம். அனைத்து சனி பரிகார ஸ்தலங்கள்லையும் நம்ம ஏற்றலாம். அனைத்து சிவாலய சனீஸ்வரர் சன்னதிகள்லையும் ஏற்றலாம். யமனுடைய சகோதரியான யமுனை நதிக்கரையில் ஏற்றலாம். அனைத்து காலபைரவர் சன்னதியிலையும் ஏற்றலாம். அவரவர் வீட்டினுடைய உயரமான பகுதியிலும் தெற்கு திசை நோக்கி இந்த யமதீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யமதீபம் ஏற்றும் பொழுது நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும். அந்த ஸ்லோகத்தை நான் இப்போ சொல்கிறேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்தது தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணால் அதை வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போது யமதீபம் ஏற்றும் பொழுது கூற வேண்டிய ஸ்லோகம் பற்றி நம்ம பார்க்கலாம். இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ யமாய நமக யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாய ச வைவஸ்தாய காலாய சர்வபூத ஷயாய ச ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே விரிகோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நமக சித்ரகுப்தாய வை ஓம் நம இதிஹி. ஸோ இதுதான் யமதீபம் ஏற்றும் பொழுது கூற வேண்டிய ஸ்லோகம். ஸோ எல்லாரும் தீபாவளிக்கு முதல் நாள் திரையோதசி திதியில் மாலை நேரத்தில் தெற்கு திசை நோக்கி அட்லீஸ்ட் ஒரே ஒரு அகல் விளக்காவது மிகவும் உயரமான இடத்துல ஏற்றுங்க. எல்லாருமே இந்த யமதீபம் ஏற்றலாம். ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சார்பாக யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸ் சார்பாக எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃபாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கர்.